Hi guys, welcome to Ravan Academy. இன்னைக்கு நம்ம பாலிட்டி கிளாஸ்ல டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பத்தி பார்க்கலாம். ஓகே, டிபிஎஸ்பி வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4ல பேசியிருப்பாங்க. இதுல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரையும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல வரும். நிறைய வந்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகே, இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து இந்த டிபிஎஸ்பிய ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணாங்க. அதாவது அயர்லாந்து கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. வேறாஸ் இந்த அயர்லாந்து வந்து இந்த டிபிஎஸ்பிய ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்பெயினோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இத அயர்லாந்து பாரோ பண்றாங்க. அயர்லாந்து கிட்ட இருந்து இந்தியன் டிராஃப்டிங் கமிட்டி வந்து இதை டிராஃப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? சோ இந்த நம்ம வந்து இந்தியா வந்து அயர்லாந்து கிட்ட இருந்து இதை பாரோ பண்ணியிருக்கோம். சரியா? டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இத நோவல் ஃபீச்சர்னு சொல்லியிருப்பாரு. நோவல் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிபிஎஸ்பியை சொல்லியிருப்பாரு. சரியா? ஓகே, நம்ம இப்போ டிபிஎஸ்பியோட ஒரு ஓவரால் வியூ பார்ப்போம். அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னா பேசிக்கலி என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இதுல ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த ரூலும் இல்லை. சரிங்களா? பட் ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஒரு ஸ்டேட் வந்து ஒரு கண்ட்ரியோ இல்ல அந்த ஸ்டேட்டோ வந்து வெல்ஃபேரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் அட்வைஸ் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃபாலோ பண்ணல, அது எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கலன்னா கோர்ட்ல போயிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இது கிடைக்கல, ஸோ அது வந்து மேண்டேட்டரியா கிடைக்கணும். பட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கிடைக்கல அப்படின்ட்டு நம்மளால கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. சரிங்களா? அது வந்து ஒரு அட்வைஸ் போல, அதை வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, இப்போ டிபிஎஸ்பியை வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஃபர்ஸ்ட் வந்து சோசியலிஸ்டிக், அதாவது சோசியலிஸ்டிக் ஐடியாலஜிஸ் இருக்க சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கும். ஒரு ஒரு ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறது, ஒரு கம்யூனிசம், ஒரு சோசியலிசம், அந்த ஐடியாலஜி பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து சோசியலிஸ்டிக்ல இருக்கும். அண்ட் அடுத்து வந்து காந்தியன். ஸோ காந்தி வந்து சில அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எல்லாருமே வந்து இந்தியால வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அவரோட பிரின்சிபல்ஸ், அவரு சொன்ன விஷயம் எல்லாம் வந்து எந்தெந்த ஆர்டிகல் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து காந்தியன் பிரின்சிபல்ல வரும். சரிங்களா? அடுத்து வந்து லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல். ஸோ ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ண சில இன்டலெக்சுவலான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல்ல வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிகல்குள்ள மூவ் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 36. இதுல வந்து டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 12 பார்த்திருப்போம். அதாவது ஸ்டேட்னா என்ன அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டேட் அப்படின்றது ஒரு கண்ட்ரியா இருக்கலாம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கலாம், ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, லோக்கல் அத்தாரிட்டி, இல்ல பிரைவேட் அத்தாரிட்டி, என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே என்னமோ ஒரு ரூல், செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அவங்க கம்பெனிக்கோ இல்ல அவங்களோட ஸ்டேட், அவங்களோட கண்ட்ரி எதுக்கு ஃப்ரேம் பண்ணும் போதும் இந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, இத கன்சிடர் பண்ணி அந்த ரூலை வந்து டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ். சரிங்களா? ஸோ ஸ்டேட் அப்படின்னா வெறும் வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா போல இருக்க ஸ்டேட்னு கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால ஸ்டேட்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் வந்து ஆர்டிகல் 36ல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அண்ட் இப்போ வந்து ஆர்டிகல் 37 அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் கண்டைன்ட் இன் திஸ் பார்ட். அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து
நான் ஜஸ்டிசியபிள். சரிங்களா? தே ஆர் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட் ஃபார் தேர் வயலேஷன். இப்போ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல காந்தியன் பிரின்சிபல்ல சரிங்களா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்கஹால்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமான ரெவன்யூ கொடுக்குற ஒரு பிசினஸே வந்து ஆல்கஹால். சரிங்களா? டாஸ்மார்க் தான் அதை வந்து கவர்மெண்டே எடுத்து பண்ணுது. சரிங்களா? சோ இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ல ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுது, அது அது அதை வந்து ஒரு பிசினஸா பண்ணுது அப்படின்னு யாருமே போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி வந்து ராங்னு கோர்ட் வந்து வேர்டிக்டும் கொடுக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு அட்வைஸ். இது வந்து கண்டிப்பா பண்ணணும்னு இல்ல, பட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல் இன் மேக்கிங் லாஸ். அதாவது ஒரு லா போடுறப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது டிபிஎஸ்பி வந்து கான்ஸ்டிடியூஷனலி இதை வந்து எப்படி சொல்றது, எக்ஸாக்டா சொல்லணும்னா நான் ஜஸ்டிசியபிள். இதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு நம்மளால வந்து கோர்ட்டுக்கு மூவ் ஆக முடியாது, டிபிஎஸ்பியை மட்டும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 37ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ல இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து தெளிவா பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 38. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஸோ ஒரு ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரில அந்த பீப்புளோட வெல்ஃபேர் அதை வந்து அந்த ஸ்டேட் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அங்க பீப்புளோட சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணணும். அவங்க பீப்புள் நடுவுல இருக்க இன்இக்வாலிட்டிஸ் அதை வந்து மினிமைஸ் பண்ணணும். இப்ப ரிச் இருக்காங்க போர் இருக்காங்கன்னா அவங்க நடுவுல இருக்க அந்த டிஃபரன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ரிச் வந்து ரிச்சர் ஆகிட்டே இருக்கக்கூடாது, போர் வந்து போரர் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நடுவுல இருக்க அந்த டிஃபரன்ஸை வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட இன்கம், அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் வந்து பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல அதாவது பீப்புளோட வெல்ஃபேர் பத்தி கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 38ல. சரிங்களா? அண்ட் ஆர்டிகல் 39ல certain principles of policy to be followed by the state. இதுல வந்து நிறைய பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிவுட் ஆஃப் ஆல் சிட்டிசன். ஸோ சிட்டிசனோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துற மாதிரி. அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஈக்குவல் பே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான சில செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்டிகல் 39ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆர்டிகல் 39A, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ இதை வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல 42nd அமெண்ட்மெண்ட் வந்து 1976. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுல வந்து இது வந்து ரொம்ப பெரிய அமெண்ட்மெண்ட். கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய அமெண்ட்மெண்ட். அதாவது அமெண்ட்மெண்ட்டே அவ்வளோ பெருசு இருக்கிறதால இதை வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நிறைய அமெண்ட்மெண்ட் இதுல பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே. ஆர்டிகல் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் இது எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்டோட பீப்புளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ். அதாவது இப்போ எப்படி சொல்றது, எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கவங்க, ஸோ பெருசா நாலேஜ் இல்லிட்ரேட்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து சட்டம் ஈக்குவலா இருக்கணும். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா லீகல் அட்வைஸை கொடுக்கணும் அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 41ல ரைட் டு ஒர்க், எஜுகேட் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் சர்டைன் ஏரியாஸ். அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஓல்ட் ஏஜ்
அப்புறம் சிக்ல இருக்கவங்க, டிசேபிள்டு பர்சன்லாம் இருக்காங்களா, இவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து ஒரு எஸ்எஸ்சில ரயில்வே எக்ஸாம் எழுதுறோம்னா அதுலயே வந்து இந்த கோட்டா இருக்குல்ல, இப்போ கண் தெரியாதவங்களுக்கு, அதான் ஸ்பெஷலி டிசேபிள்டு பர்சன், ஸ்பெஷலி சேலஞ்சு பீப்புளுக்குன்னு ஒரு கோட்டா வைக்கிறாங்களே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிகல் 41ல இதை தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து கண் தெரியாது அப்படின்றதால அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ரைட், அவங்களுக்கும் வந்து உரிமை இருக்கு, அவங்க ஒர்க் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் வந்து ஆர்டிகல் 41. சரிங்களா? ஸோ இதை வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 41ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஆர்டிகல் 42. ஓகே, ஆர்டிகல் 42ல ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மேட்டர்னிட்டி ரிலீஃப். ஓகே, ஸோ இதுல வந்து மனிதாபிமானம் பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மேட்டர்னிட்டி ரிலீஃப் பத்திலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்லலாம் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டர்னிட்டி லீவ் வந்து 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? 2 வருஷம் வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா 2 இயர்ஸ் அவங்க சேலரியோட லீவ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது போல வந்து மனிதாபிமானத்தோட, ஸோ இது போல வந்து மேட்டர்னிட்டி இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் மக்களுக்கு. ஸோ அப்படின்ட்டு இந்த ஆர்டிகல் 42ல பேசியிருப்பாங்க அதை பத்தி. சரிங்களா? அண்ட் ஆர்டிகல் 43 வந்து a decent standard of life and social and cultural opportunity for all workers. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து டீசெண்டா இருக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க எம்டிஎஸ்னா வந்து லெவல் 1 தானே, லெவல் 1. ஸோ இப்போதைக்கு இந்த 7th பே கமிஷன் படி அவங்களோட பேசிக் பே வந்து 18,000. சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நெட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 30,000 அப்ராக்சிமேட்லி இப்போ வாங்குவாங்க. அதாவது இப்போ இந்த 30,000 வந்து அவங்களுக்கு ஒரு டீசென்டான லைஃப் லீட் பண்றதுக்கு போதுமான அளவு இருக்குமா அப்படின்னு அவங்க பார்க்கணும். அதாவது ஒரு கவர்மெண்ட்டும் அந்த 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 ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கொடுக்குற மாதிரியான சலுகைகள், சம்பளம் இது எல்லாமே வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆர்டிகல் 43ல அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஆர்டிகல் 43A அடுத்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுவுமே 42nd அமெண்ட்மெண்ட்ல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து 1976. ஓகே, ஆர்டிகல் 43Aல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்ல வந்து அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செக்டார்ல வந்து இந்த யூனியன் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கிறப்போ அந்த யூனியன்ல இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. யூனியன்ல இருக்கவங்க அவங்கள வந்து கூட வச்சுட்டு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அது போல அந்த டிசிஷன் எடுக்கிற மேனேஜ்மெண்ட்ல வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட ஒர்க்கர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 43Aல சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுவே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூனியனை ஸ்டார்ட் பண்றதே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 19ல அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் 2. ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். ஓகே, அதாவது மக்களோட லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நியாய விலை கடை இருக்குல்ல, ரேஷன் ஷாப்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுல வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு, அதாவது ஃப்ரீயா சம் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளோட மக்களோட பிலோ போவர்ட்டி லைன்ல இருக்கவங்களோட, மிடில் கிளாஸ் பிலோ போவர்ட்டி லைன்ல இருக்கவங்களோட லெவல் ஆஃப் நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அஃபோர்டபுளான, அதாவது ₹1 1 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போல லெவல் ஆஃப் நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 47ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம காந்தியன் பிரின்சிபலுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, காந்தியன் பிரின்சிபல்ல
ஆர்டிகல் 41. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ கான்ஸ்டிடியூஷனல் பாடியாவும் ஆயிடுச்சு சரிங்களா. வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு தனியா வந்து ஷெட்யூலே இருக்கு. ஐ திங்க் ஷெட்யூல் 11. ஓகே. ஓகே, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், அதாவது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வில்லேஜ் கிராமங்கள் வந்து நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு காந்தி வந்து ஃப்ரீடம்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ அதனால அவரோட ஐடியாலஜி பேஸ் பண்ணி வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு தனியா ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலா வில்லேஜ் பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்தோட தலைவர் வந்து நம்ம பிரசிடென்ட்னு சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு கண்ட்ரிக்கு பிரசிடென்ட் இருக்காரோ அதே போல ஒரு ஒரு வில்லேஜுக்கும் ஒரு ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் பவர்ஸ் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து தலையிடாது, அவங்களோட பிரசிடென்ட்டோட போக்குலயே வந்து விட்டுரும் சரிங்க. ஸோ அது போல அந்த வில்லேஜோட பஞ்சாயத்துல அவங்களுக்கு இருக்க ஃப்ரீடம் பத்தி வந்து இந்த ஆர்டிகல் 40ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 40ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஆனா ஆர்டிகல் 43ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் 43 வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்லையும் பார்த்திருப்போம். அதாவது ஒரு சில ஆர்டிகல்லாம் 2-3 பிரின்சிபல்ல ஃபாலோ ஆகும். ஸோ ஆர்டிகல் 43ல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஃபேரான சேலரி, ஒரு ஃபேரான நெசசிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ல வரதால அந்த ஆர்டிகல் அங்கேயும் ஃபாலோ ஆகும். அதே ஆர்டிகல்ல வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து காந்தியின் பிரின்சிபல்ல வரதால இதுலயும் ஃபாலோ ஆகும் சரிங்களா. ஒரு சில ஆர்டிகல்லாம் வந்து 2-3 பிரின்சிபல்ல ஃபாலோ ஆகும் சரியா. சோ இந்த ஆர்டிகல் 43ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதாவது இந்தியால வந்து குடிசை தொழிலை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு காந்தி முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஆர்டிகல் 43ல டிபிஎஸ்பில வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஒரு 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 ஸ்டேட் கவர்மெண்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோ அந்த அந்த நாட்டிலயோ இல்ல அந்த ஸ்டேட்லயோ இருக்க குடிசை தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில திட்டங்கள்லாம் போடணும், அதை வந்து எராடிகேட் பண்ணிடக்கூடாது, அதை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அண்ட் ஆர்டிகல் 43B இத வந்து 97th அமெண்ட்மெண்ட் 2011ல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது எல்லா கண்ட்ரிலையும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதை வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆர்டிகல் 43ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே. அண்ட் ஆர்டிகல் 46 இதுல ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன். ஸோ வீக்கர் செக்ஷனா இருக்கவங்களோட எஜுகேஷன் அண்ட் எக்கனாமி ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து சில திட்டங்களை வந்து போடணும் அப்படின்னு ஆர்டிகல் 46ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அண்ட் ஆர்டிகல் 47ல டு ப்ரொஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், அதாவது ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டிகல் 47ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்லையுமே ஆர்டிகல் 47 பார்த்தோம். அதுல வந்து பீப்புளோட ஸ்டாண்டர்ட், அதாவது நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றது கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் காந்தியன் பிரின்சிபல்ல வந்து இந்த ஆல்கஹால வந்து ஆல்கஹால் அண்ட் அதர் ட்ரக்ஸ் இது ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எது இதெல்லாம் வந்து டாக்ஸிக் டு ஹியூமனோ அது எல்லாத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 47ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் குஜராத்ல கம்ப்ளீட்டா வந்து ஆல்கஹால் இல்லை சரிங்களா. சோ இது போல வந்து அட்லீஸ்ட் அவர் காந்தி பிறந்த ஊர்லயாச்சும் கம்ப்ளீட்டா ஆல்கஹாலை வந்து எராடிகேட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் அது சரிங்களா. அங்க வந்து ஜீரோ ஆல்கஹால், கவர்மெண்ட் வந்து ஈவன் பிரைவேட்டுமே வந்து ஆல்கஹாலை வந்து விற்க முடியாது சரிங்களா குஜராத்ல. ஓகே. அண்ட் ஆர்டிகல் 48, ஆர்டிகல் 48ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டு ப்ரொஹிபிட் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் அதர் கேட்டல் அண்ட் டு இம்ப்ரூவ் தேர் பீட். ஓகே. ஸோ இது போல யூஸ்வலா காந்தி அப்பத்துல இருந்தே வந்து இந்த கோவில்ல வந்து இந்த ஸ்லாட்டரிங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு சரிங்களா. ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஆர்டிகலா போட்டிருக்காங்க இதுல சரிங்களா. ஸோ அதோட அதோட பிரீச்சை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே.
அடுத்து லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்ல இருக்க ஆர்டிகல்ஸை பார்ப்போம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூஅவுட் தி கண்ட்ரி. ஓகே, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா அனைவருக்கும் ஒரே சட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், அது போல ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு மாதிரியான சட்டம். ஸோ இந்தியாவில் எக்கச்சக்கமான ரிலிஜன், எக்கச்சக்கமான கல்ச்சர், எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறதால ஒருத்தவங்களுக்கும் ஃபிளெக்சிபிளான சட்டத்தை வந்து இந்தியாவில் வச்சிருக்காங்க. பட் இந்த ஆர்டிக்கல்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும் அப்படின்னு இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் 44ல. கோவால பார்ஷியலி இது வந்து ஆக்டிவா இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட். இப்போ ரீசெண்டா உத்தரகாண்ட்ல, சரிங்களா, இப்போ ரீசெண்டா உத்தரகாண்ட்ல 27th Jan போன மாசம் தான் 2025ல தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இந்தியாலேயே வந்து கம்ப்ளீட்டா யூனிஃபார்ம் சிவில் கோடு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா உத்தரகாண்ட் இருக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து ஆர்டிகல் 45. ஓகே, ஆர்டிகல் 45ல ஏர்லி childhood care and education of children, education to children below the age of 6, 6 வயசுக்குள்ள இருக்கவங்க. சரிங்களா, அதாவது இத வந்து 86th amendment 2002 86th amendmentல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இதே 86th amendmentல ஆர்டிகல் 21A பார்த்திருப்போம். இதுல என்னன்னா 6 to 14 இயர்ஸ்ல இருக்க சில்ட்ரன்ஸ்க்கான எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து ஸ்டேட் மேண்டேட்டரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். இது கிடைக்கலன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கூட போகலாம். ஸோ எல்லா ஸ்டேட்டும் இந்த எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து அந்த 6 to 14 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சரிங்களா, அண்ட் அதே 86th amendmentல டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கான 6 வயசுக்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸுக்கான சைல்ட்ஹுட் கேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணி தான் இந்த அங்கன்வாடி இருக்குல்ல, பால்வாடின்னு சொல்லுவோம்ல நம்ம. ஸோ அது வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு, அந்த கேஜி ஸ்டூடெண்ட் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முன்னாடி அந்த 6 வயசுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற எஜுகேஷன் வந்து அந்த அங்கன்வாடியில கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ண ஆர்டிகல் தான் வந்து ஆர்டிகல் 45. சரியா, ஓகே. அடுத்து ஆர்டிகல் 48. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிபிக் லைன். ஓகே, இதுல வந்து இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் வந்து இப்போ ஹைபிரிட் சீட்லாம் வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நிறைய ஹைபிரிட் சீட், அதாவது ஹை ஈல்டிங் சீட் வந்துருச்சுல, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையும், ஸோ அனிமல்ஸ்லயுமே நிறைய ஹைபிரிட் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து நாட்டு மாடெல்லாம் ஒரு லிட்டர் தான் ஒரு நாளைக்கு கொடுக்குதுன்னா இப்போ ஹைபிரிட் ஜெர்சி பஸ் எல்லாம் வந்து 4 to 5 liters ஆஃப் மில்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது ஒரு நாளைக்கு. சரிங்களா, ஸோ அது போல சயின்டிபிக் ரிலேட்டடா இருக்க, ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது ரிலேட்டடா இருக்க விஷயத்த வந்து நம்ம அதாவது ப்ரொமோட் பண்ணணும், ஒரு ஸ்டேட் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 48ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் டு ப்ரொடெக்ட் and improve the environment and to safeguard forest and wildlife. So forest and wildlife இதே போல ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணணும். இதுல தானே அந்த இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க், ஸோ அது எல்லாம் அங்க அதோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இது கீழே தான் வரும். சரிங்களா, ஓகே. அடுத்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 49ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டு ப்ரொடெக்ட் மோனுமெண்ட்ஸ், places and objects of artistic or historic interest. அதாவது இந்த ஹிஸ்டோரிக்கல் சைட்ஸ், இந்த மோனுமெண்ட்ஸ், இந்த பழைய பிளேசஸ், பழங்கால ஆக்சுவலா அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 49ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பழைய கோயில், ஃபார் எக்ஸாம்பிள் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குன்னா அதை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் 49ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அண்ட் ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
டு செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இருந்தாங்களே, இப்போ எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னா ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றவங்க. ஏதோ ஒரு சட்டம் போட்டிருக்குன்னா அதை வந்து ஃபீல்டுல வந்து எக்ஸிக்யூட் பண்றவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் ஜுடிஷியரினா வந்து இந்த நீதித்துறை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்துல வந்து ராஜாக்கள்லாம் அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ், அவங்க தான் ஜுடிஷியரி. சரிங்களா? அது தட் வில் நாட் பி ஃபேர். இப்போ என்னமோ ஒரு சட்டம் போட்டு அத அந்த அந்த கண்ட்ரில எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா, அங்க என்னமோ ஒரு ஊழல், ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குதுன்னா, எக்ஸிக்யூட் பண்ணவங்களே ஜுடிஷியரியா இருந்தாங்கன்னா, அவங்க தான் நீதி கொடுக்கணும்னா அது வந்து நியாயமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா ஒரு திட்டம் போட்டு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அவரே வந்து அந்த திட்டத்துல வந்து ஒரு ஊழல் பண்றாரு. அதுக்கு அவரு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்படின்றப்போ அது வந்து ஃபேரா இருக்காதுல்ல. சோ ஒரு ஒரு ஃபேரா இருக்கணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதுக்காக ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 50ல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து ஆர்டிகல் 51. இதுல வந்து டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து சண்டை போடுறத மேக்சிமம் தவிர்க்கணும். ஸோ இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, பீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதர் எப்படி சொல்றது, நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட வந்து சண்டை போடாம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து ஆர்டிகல் 51ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து சில கேசஸ் இருக்கு, டிபிஎஸ்பி ரிலேட்டடா வந்து சில கேசஸ் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து சம்பக்கம் துரைராஜன் கேஸ் 1951. ஓகே. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் ஏதாச்சும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா, தி ஃபண்டமெண்டல் ரைட் வுட் ப்ரிவைல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா டிபிஎஸ்பின்னு வரும்போது டெஃபினட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஃபேவரா தான் அந்த தீர்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு ஸ்டெப் ஹெட்டா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ அடுத்த கேஸ் வந்து கோலக்நாத் கேஸ் 1967. ஓகே. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended for the implementation of directive principles. அதாவது டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்படாது அப்படின்னு கோலக்நாத் கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 1967. அண்ட் அடுத்து வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து மினிவரா மில்ஸ் கேஸ். இது வந்து 1980. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ரீசெண்டான கேஸ். ஆக்சுவலா இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுமே டுகெதர் கான்ஸ்டியூட் தி கோர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதுல தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஜாய் சூப்பர்மசி ஓவர் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஆனாலும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை இப்போ இந்த கோகுல்நாத் கேஸ்ல வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் மினிவரா மில்ஸ் கேஸ்ல டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாம். பட் that should not damage or destroy the basic structure of the constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? டிபிஎஸ்பியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அமெண்ட் பண்ணலாம். பட் அது வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த மினிவரா மில்ஸ் கேஸை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இதோட டிபிஎஸ்பி ஓவர். இதோட இந்த கிளாஸை முடிச்சுப்போம். அண்ட் வேற ஒரு கிளாஸ்ல அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.